கடந்த 2013ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கள்ளநோட்டு புழக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் பணமான டாலரில் $100 நோட்டு புதிதாக அச்சடித்து வெளியிடப்பட்டது. அப்போது தீவிரவாதிகளால் அச்சடித்து வெளியிடப்படும் கள்ள நோட்டை முழுமையாக ஒழித்துவிட முடியாது, ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும் என்று அமெரிக்காவின் அப்போதைய ரிசர்வ் வாரிய தலைவர் ஜெரோம் பவுல் தெரிவித்திருந்தார். மேலும் புதிய டாலர் நோட்டில் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டதால் அது பாதுகாப்பானதாகவும் எளிதில் கள்ள டாலர்கள் அச்சடிக்கப்பட முடியாது என்றும் அவர் கூறினார். இப்படி அச்சடிக்கப்படும் $100 கள்ள நோட்டுகள் அமெரிக்காவில் புழங்கியது குறைவானது என்றும், ஆனால் இவை வெளிநாடுகளில் அமெரிக்க டாலர்கள் என்ற பெயரில் புழங்க விடப்பட்டதாகவும் அமெரிக்க அரசு கவலை தெரிவித்திருந்தது. அமெரிக்காவில் கடந்த 1969ஆம் ஆண்டுகளில் இதேபோன்று $500, $1000 மற்றும் $10,000 என அமெரிக்க டாலர்கள் தடை செய்யப்பட்டன. அப்போது கள்ள நோட்டு புழக்கத்தை கட்டுக்குள் கொண்டுவர இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்ததாக அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டில் பழைய $100 நோட்டை தடை செய்துவிட்டு புதிய $100 நோட்டை அமெரிக்கா அறிமுகப்படுத்தியது. புதிய டாலர் நோட்டுகள் புழக்கத்தில் வெளியிடப்படும் பொழுது இந்திய அரசு போல் இல்லாமல் முறையான அறிவிப்பின் பின்னரே வெளியிட்டது.